சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.4 கொஸ்டின் நம்பர் 1க்கான சொல்யூஷன். எக்ஸசைஸ் 7.4ல் கொஸ்டின் நம்பர் 1. இந்த எக்ஸசைஸ் 7.4 ஃபுல்லாகவே மெக்லா சீரீஸ் மற்றும் டெய்லர் சீரீஸ், அதாவது சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் பற்றிய எக்ஸசைஸ் தான் இது. இதில் இந்த ஃபஸ்ட்டு சம்மில் எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மெக்லார் சீரீஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது மெக்லாரின் விரிவை கண்டுபிடிக்கணும், கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னா e power x, வெரி சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் e power x. இதுக்கு நம்ம மெக்லார் சீரீஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மெக்லார் சீரீஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெக்லார் சீரீஸுங்கிறது f of x ஈக்குவல் டு, அதுதான் f of x தான் e power x ஈக்குவல் டு f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 divided by 2 factorial x squared f triple dash of 0 by 3 factorial x cube. இதே போல் போயிட்டே இருக்கும், ப்ளஸ் எக்ஸட்ரா. அப்படிங்கிறது தான் மெக்லாரின் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன். இதில் f of xக்கு பதிலாக e power x போட்டோம்னா இந்த மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் நமக்கு இந்த சம்மில் உள்ள ஒர்க்கு. அதனால் இதுக்கு நம்ம ஒரு டேபிளை போட்டுக்கோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், அதோட டெரிவேட்டிவ், அப்புறம் வேல்யூ அட்டு x = 0, எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு அதோட வேல்யூ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சார்பு, அதன் வகைக்கெழு, அதை x = 0ல் அதோட மதிப்பு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கிவன் கொடுக்கப்பட்டது, f of x என்னன்னா e power x. அப்போது e power x அதோட அப்படியே எழுதிக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு டைமில். இப்போ e power x தான். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், என்ன கிடைக்கும், e power 0. e power 0வோட வேல்யூ என்னது, 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, மறுபடியும் இப்போ அடுத்தது f dash of x. f dash of xனா என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். f dash of x ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், e power x-ஐ, e power x தான் வரும். இப்போ e power 0, எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், 1. மறுபடியும் f டபுள் டேஷ் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், e power x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான், மறுபடியும் e power x தான், மறுபடியும் e power 0, 1. இதே போல் போயிட்டே இருக்குது. இதே போல் நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் e power x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் தெரியும், e power 0 1 தான். அப்படியே போயிட்டுருக்கு. இதுதான் மெக்லார் சீரீஸில் சப்ஸ்டிட் பண்ணுறது தேவையானது. மெக்லாரின் விரிவு அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு எழுதிடுவோம். f of x ஈக்குவல் டு f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial x squared plus etc. அப்படி போயிட்டு இருக்கு. f of xங்கிறது e power x நமக்கு தெரியும். இப்போ அந்த வேல்யூவை மட்டும் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். f of 0ங்கிறது 1, f dash of 0ங்கிறது 1 by 1 factorial போட்டுறோம், x plus f double dash of 0ங்கிறது 1 தான் by 2 factorial into x squared. அடுத்த டைம் ஆனால் நம்ம எழுதலாம், அப்படியே தான் எல்லா டைமும் நம்ம எழுதிட்டே இருக்கலாம். எல்லாமே 1 தான், எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். இதுதான் அதோட மெக்லார் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன், e power x-ஓட மெக்லார் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் 1 plus 1 by 1 factorial, இல்லை x by 1 factorial கூட எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதுவோம். இதுதான் நமக்கு தேவையான மெக்லார் சீரீஸ். e power x ஈக்குவல் டு 1 plus 1 into x, x தான். இப்போ x by 1 factorial plus x squared by 2 factorial plus and etc. இதுதான் தேவையான மெக்லார் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன். ஒரு ஈஸியான ஒரு சம்மு, டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது இதில் e power x-க்கு e power x-ங்கிறதுனால எல்லாமே ஒரே வேல்யூவாக வந்துடுது. இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு பார்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.